ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் டிமித்ரி மெதோதேவ் அவர்கள் அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு. ரொம்ப நியாயமான கேள்வி போல தெரியுதுன்னு பல அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள் இருக்கு. அவர் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காருன்னா, சில நேரங்கள்ல அடிப்படையான கேள்விகள் கேட்கறது நல்லதுதான். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கேள்வி. அது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? சோ அது போல யோசிச்சு பாருங்க. அதாவது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கா அப்படிங்கிறது போல கேட்டீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. யாருக்குமே ஈரான் கிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும். இஸ்ரேல் கிட்ட சீக்ரெட்டான நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே. உங்களுக்கு அணு ஆயுதம் ஈரான் செய்யக்கூடாதுன்னா 2 பேர்த்தையும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வாங்க. 2 பேரும் இது போல சோதனை பண்ணக்கூடாது. 2 பேரும் இது போல ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது. ஐநா சபையோட செக்யூரிட்டி கவுன்சிலோட தலையீடும் ஐஏஏவோட தலையீடும் முழுவதும் இஸ்ரேலுக்குள்ளயும் இருக்கணும், ஈரானுக்குள்ளயும் இருக்கணும்னு இது போல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இப்ப இந்த விஷயத்துக்கு டெல் அவிவ் ஓகேனா, ஈரானுக்கு நாட் ஓகேனா நம்ம அது போல பண்ணலாம். இந்த ஜீரோ ஆப்ஷன் சொல்றாங்க இல்லையா? அது போல நம்ம ஏதாவது யோசிக்கலாம். அதாவது டெல் அவிவ் நாங்க எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இஸ்ரேல் எல்லாத்துக்கும் சம்மதிச்சது அப்படின்னா, ஈரான் சம்மதிக்க மாட்டேனாங்கன்னு சொன்னாங்கன்னா, நம்ம இந்த ஜீரோ ப்ரோக்ராமுக்கு சரி ஓகே அப்படிங்கிற போல நம்மளும் சேர்ந்து ஏதோ சொல்றாங்களப்பா கேட்டுக்கப்பா அப்படிங்கிற போல நம்மளும் சொல்லலாம். இப்போ ஒரு பார்ட்டி மட்டும் ஓகே சொல்லி இன்னொரு பார்ட்டி ஓகே சொல்ல அதை பத்தி பேசவே இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வியை நறுக்குன்னு பண்ண டிமித்ரி மெதோதேவ் அவர்கள்ட்ட வந்திருக்கு. இதுக்கு எந்த மாதிரியான பதில்கள் மேற்குலக நாடுகளோ இல்ல மீடியாக்களோ இதெல்லாம் கொடுப்பாங்களா இல்ல அப்படியே கண்டுக்காம இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது அப்படிங்கிற கடந்து போயிடுவாங்களா? என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனா இப்போ இந்த B2 பாம்பரை வச்சு எப்படியாவது ஈரானோட இந்த ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படியாவது நம்ம அழிச்சிடலாமா அப்படிங்கிறது போல எல்லாரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவோட ஒரு பிரபலமான மீடியா ஃபாக்ஸ் நியூஸ். ஸோ அவங்க தரப்புல பண்ண ஒரு வீடியோ பத்தி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவோட B2 பாம்பரை வச்சு நம்ம எப்படி அட்டாக் பண்ண போறோம் அந்த ஃபார்டோ ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு சும்மா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி பண்ணி காமிச்சிருக்காங்க. GPU பாம்புகள் 57 ரக பாம்பை பார்த்தீங்கன்னா 2 பாம்பை யூஸ் பண்ணோம். முதல்ல ஒரு பாம்பு என்ன பண்ணும்னா ஹார்டு சர்ஃபேஸ்குள்ள பெனிட்ரேட் பண்ணி வெடிக்கும். அதே ஓட்டைக்குள்ள அது ஓட்டை போட்டு போயிருக்கும் இல்லையா? ஸோ அதே ஓட்டைக்குள்ள போய் பின்னாடி வரக்கூடிய இந்த 2வது GPU குண்டுகள் அங்க விழுந்தது அப்படின்னா மிக பெருமளவுல சேதத்தை ஏற்படுத்திடலாம். இது போல திட்டம் வச்சிருப்பாங்க. இந்த அமெரிக்கால ஒரு படம் வந்தது, இந்த டாப் கன் மேவிக்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு அப்படியே ஸ்வைன்னு உடஞ்சு ஒரு குண்டை போட்டு அப்படியே பறந்து போயிடுவாங்க. ஒருவேளை இதுக்கு தானா அப்படின்னு கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்போ இது போல பாத்தீங்கன்னா அது வேற இது போஸ்னியா அந்த பகுதி. பட் இருந்தாலும் யூரோப்ல இருக்கக்கூடிய அந்த பகுதி. பட் இருந்தாலும் இப்ப அது போல ஒரு ஆபரேஷன் நீங்க செய்வாங்களா? அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது போல ஒரு அணு ஆயுத ஃபெசிலிட்டி அழிகிறதுக்கான ஒரு ஆபரேஷன் தான். ஸோ அது போல ஒரு ஆபரேஷன் நீங்க செய்யறதுக்கு திட்டம் போட்டுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப பல அனலிஸ்ட் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, தம்பிகளா நீங்க சொல்ற மாதிரி இந்த GPU உண்டு நினைக்கிற மாதிரி இந்த 90 mm டீப் உள்ள பெனிட்ரேட் பண்ணி போய் வெடிக்குதுல, அப்படி வெடிச்சதுன்னா இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் பாருங்க துவம்சமாய் நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம்ப்பா. இந்த ஃபெசிலிட்டி நீ பாத்துக்கிறியா மொத்தம்? இது 90 மீட்டர் டீப்லாம் கிடையாது. இதோட மெயினான சென்ட்ரிஃபியூஜ் ஹாலே பாத்தீங்கன்னா நேரடியா மலைக்கு அடிவாரத்துல இருக்கு. இந்த மலை முகடுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ கணக்கிட்டியா? சும்மா ஒரு சர்ஃபேஸ நார்மலா ஒரு தரை தளத்துல ஒரு குண்டை போட்டு அடிக்கிறதுக்கும் மலை முகடுகள்ல பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டு அடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குப்பா. அது என்ன மாதிரியான மெட்டீரியல், அந்த ஹார்ட்னஸ் என்ன, திக்னஸ் என்ன, உள்ள பெனிட்ரேட் பண்ணி போகும்போது எப்படி இருக்கும், இது போல பல விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்டோ நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளான்ட்டோட ஹைட், அந்த மலையோட ஹைட்டு 1088 மீட்டர் ஹைட் இருக்கு. ஸோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் செஞ்சிட முடியாது. அது மட்டும் இல்லாம குறைஞ்சது 5 என்ட்ரன்ஸாவது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்குமே இருக்குது. அது போக அண்டர் கிரவுண்ட்ல ஸ்டோரேஜ் வேற இருக்கு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அது என்னத்துக்குன்னே தெரியல. முதல்ல ஒரு மலை முகடுகள் அதை கிராஸ் பண்ணி போகுதுன்னா தான் அந்த ஃபார்டோவோட நியூக்ளியர் பிளான்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ அதை உடைச்சிட்டு உள்ள போகுதுன்னா தான் ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அது என்னன்னே தெரியல, எதுக்கு இருக்குதுன்னு தெரியல, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. அதை கிராஸ் பண்ணி உள்ள போனாதான் அடியில் ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மாதிரி இருக்குது. அதுக்கு அடியில் தான் பாத்தீங்கன்னா யுரேனியம் என்ரிச் பண்ணதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க.
இது வந்து பயங்கர புரொடெக்டடான ஒரு பகுதி அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் தரப்பு வந்து இது போல டீடைல்டா அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த மலைக்குள்ள வெளியிருந்தே இத்தனை விஷயங்கள் பாக்குறாங்களே, ஆஹா இன்னமும் இருக்கு உள்ள போய் பார்த்தலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு இஸ்ரேல் தரப்புல இருந்து போக அட்டெம்ப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபெசிலிட்டி எந்த அளவுக்கு திக்கா இருக்கும், ஹார்டா இருக்கும் அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த பகுதிகள் தான் இஸ்ரேலோட ரிகானிசான் ட்ரோன்கள் வந்து அதிக அளவுல உளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கோம் சிட்டி இருக்கு இல்லையா, இந்த காலையில கூட பார்த்திருப்போம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடந்தது. ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட வந்து துல்லியமா தாக்கி அழிச்சிக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோம் சிட்டிக்கு பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்டோட நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு, ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த ஃபெசிலிட்டி அழிக்கிறதுக்காக இப்ப அதிக அளவுல இஸ்ரேல் தரப்பு வந்து ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இதே நேரத்துல இஸ்ஃபஹான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிய இஸ்ரேல் மிக பெரும் அளவுல சேதங்களை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட அந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வரும் இல்லையா, இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள் தரப்பு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லி அது போல வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால ஈரானுக்கும் பெருமளவுல பொருள் சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு அதை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறது. ஏன்னா தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரானோட F-14s எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்தையும் தாக்கி அழிக்கிறோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வருது. F-14 எல்லாம் அவுடேட்டட்ப்பா, பழசு. ஈரானோட கொஹர் ஜெட்னு ஒண்ணு இருந்தது, ட்ரோன் ஜெட். டிஸ்ப்ளே பண்ணி எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அதுபோல 5ஆம் தலைமுறை போர் ஜெட்லாம் ஏதாவது இப்ப வரைக்கும் கண்ணுல பார்க்கவே இல்லையே, அதெல்லாம் எடுக்கவே இல்லையே. ஈரான் எடுத்தாங்கன்னா என்ன ஆகுது? இது போல அதிநவீனமான ஆயுதங்களை இப்ப வரைக்கும் கண்ணுல காட்டல. இப்ப வரைக்கும் ஈரான் ஏவக்கூடியது எல்லாமே டம்மி பீஸுங்க தான். இந்த மிசைலா இருக்கட்டும், ட்ரோன்களா இருக்குதுன்னா சும்மா டம்மி பீஸுங்க தான் ஏவிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே ஐயோ அம்மான் லபோதிபோன்னு அடி உழுந்துட்டு இருக்குது இஸ்ரேலுக்குள்ள. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எஸ்டிமேட் பண்றாங்கன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் லைனா வர ஆரம்பிக்கும். பட் ஆனா பயங்கரமான அட்டாக் இஸ்ரேலுக்குள்ள நடந்துட்டு, அதே போல இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ஒரு மிலிட்டரி ஃபெசிலிட்டி, ஈரானோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த போர்ட் ஏரியா பந்தார் அபாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து வேணா சேதங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலோட ட்ரோன்கள்லாம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே ஈரானோட போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் பாம்பு 225 கிலோ பாம்பு வந்து பாத்தீங்கன்னா தெஹ்ரானோட மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை டிஸ்மேண்டில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வெடிச்சிருந்தது அப்படின்னா மிக பெரும் அளவுல சேதங்கள் ஏற்படுத்தி இருக்கும். துல்லியமா அசாசினேட் பண்றதுக்காக இது போல எலக்ட்ரானிக் குண்டுகள், அதாவது டிவி மாதிரியே இருக்கும். டிவில இருந்து திடீர்னு வெடிச்சிடும். டோர் மாதிரி இருக்கும். டோர் ஓபன் பண்ண உடனே வெடிக்கும். ஸோ இது போல பல வகையான திசைனா தினுசா வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அசாசினேட் பண்றதுக்காகவே பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க மொசாட் ஏஜென்ட். ஈரான் முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், மிக முக்கியமான நபர்களோட வீட்டுல எல்லாம் வேலை செய்யற மாதிரி, உளவு வேலை பார்க்குற மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பயங்கரமான பய பீதியில் இருக்கிறது யூகே. இந்த சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸை எப்படியா இவாக்குவேட் பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல யூகே தரப்பு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவாக்குவேட் பண்றாங்களா இல்ல பத்திரமான இடங்களுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து ரீஃபியூல் யூஸ் பண்ணி ஈரான பல்வேறு பகுதிகளை தாக்கலாமா, இல்ல ஈரான் ஒருவேளை பல்வேறு வழிகளை தாக்குதல் பண்ணும்போது அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற திட்டங்கள் இறங்கி இருக்கிறாங்களா, என்ன எதுங்க தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க யூகே, அமெரிக்கா இது போல நாடுகள்லாம் அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம இப்பதான் மிக முக்கியமான விஷயம், ஏன் வந்து இஸ்ரேல் மிக பெரும் அளவுல கதறல்கள்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான செய்திகள் லைனா வரும், பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது டெல் அவீவ் இருக்கு இல்லையா, அதுல 3ல் 1 பங்கு பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அமெரிக்காவோட ஒரு ரிட்டையர்டு மிலிட்டரி கர்னல் அவர் தரப்புல வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவரோட பேரு டக்ளஸ் மெக்ரார்கர் அவர்கள். அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய முன்னாள் ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு கர்னல். இது வந்து லேஸ்ல எடுத்துக்க முடியாது. அதிக அளவுல இழப்புகள் இருக்கு. இஸ்ரேல் சொல்ற மாதிரிலாம் யாரும் நம்பாதீங்கப்பா அப்படிங்கிறது போல அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல இந்த சாகிதோட சூசைட் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, நம்ம காலையில கூட சொல்லியிருந்தோம். இந்த ட்ரோன்கள்லாம் அது சாகி ட்ரோன்கள் அப்படிங்கிறது விளையாட்டு பொருள் மாதிரி. ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சுன்னா தினந்தோறும் அதை யூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்பி ஒரு ட்ரோன் தான் சூசைட் ட்ரோன்கள். இப்ப அந்த சூசைட் ட்ரோன்கள் இஸ்ரேலுக்குள்ள இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்னா, அப்ப தினந்தோறும் இந்த சாகி ட்ரோன்களே போகுது அப்படின்னா இதுக்கப்புறம் மிசைல்கள், அட்வான்ஸ்டான ட்ரோன்களும் போகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இந்த சாகி ட்ரோன்கள் இந்த பெய்ட்ஷியாம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. காலையில இதுக்கான வீடியோ பதிவுகள், இமேஜஸ் வரல, நம்ம சும்மா சொல்லியிருப்போம்.
இப்ப அதுக்கான வீடியோ பதிவுகள், இமேஜஸ்லாம் வருது. 99% இன்டர்செப்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்புறம் இது வந்து விழுந்திருக்குதே அப்படிங்கும்போது கேள்விகள் வருது. மேபி அந்த 0.5% இது ஒண்ணா இருக்குமா? இருக்கலாம். இது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்ப இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போர் அமெரிக்காவோட இன்வால்வ்மென்ட் இல்ல அப்படின்னா, தொடர்ந்து 2லிருந்து 3 வாரம் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற எஸ்டிமேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் முழுவதும் எம்ப்டி ஆயிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. இல்ல ஈரான முழுவதும் துவம்சம் பண்ணிருவாங்களா? அப்படி ஒரு வேளை சொல்றாங்களா? அப்படிங்கிற பார்வையிலயும் பார்க்கலாம். ஆனா அமெரிக்காவோட முன்னாள் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா? ஜேடி வான்ஸ் அவர்கள். அவரு இஸ்ரேல் மேல குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. தேவையே இல்லாம அமெரிக்கா வந்து பிரச்சனைக்குள்ள இழுத்து விடாதீங்க. உங்களுக்கு ஆயுதங்கள் வேணும்னா பக்கத்துல இருக்கிற நாடுகள் கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கிங்க. பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கு இருந்து ஃபைட்டர் ஜெட் வாங்கிக்கிங்க. அவங்களோட ஒப்பந்தம் போடுங்க. அங்கிருந்து யூஸ் பண்ணி ஈரான் அடிங்க. எங்களை ஏங்க தேவையில்லாம கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது போல ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதனாலதான் இஸ்ரேல் தரப்பு வந்து 2லிருந்து 3 வாரம் தான்ப்பா தாக்கு பிடிப்போம். பார்த்து வந்து உறவுனா உதவி, இல்லைன்னா மிக பெரும் சிரமம் ஆயிரும் அப்படிங்கிறது போல சொல்றாங்களா என்னமோ தெரியல. ஆனா இப்ப உலகத்துல எந்த இடத்துல சண்டை நடந்தாலும் ட்ரம்ப் அவர்களோட என்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது இந்த சைடுல ஒரு மீம்லோட இருக்கு. இதை பார்த்தாலே தெரியும். எப்படியாச்சும் உலக நாடுகள்லாம் போருக்கு போறாங்க அப்படின்னா அந்த மாலை அணிவிச்ச 2 பேர் இருக்காங்க. ஸோ அது போல போருக்கு போறாங்க அப்படின்னா நான் தான் வருவேன் உள்ள அப்படிங்கிறது போல அந்த ட்ரம்ப் அவர்கள் என்ட்ரி ஆயிடுறாரு அப்படிங்கிற சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. வழக்கம் போல போடுற ஒரு போஸ்ட் தான். அதாவது நான் காங்கோக்கும் ரவாண்டாக்கும், ஏன்னா அந்த பிரச்சனையை நம்ம பார்த்துருந்தோம் சேனல்ல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அங்க சேதங்கள் ஏற்பட்டு இருந்ததுன்னு. காங்கோக்கும் ரவாண்டாக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா? அங்க ஒரு போரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவுல போரை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். செர்பியாக்கும் கொசோவாக்கு நடுவுல அமைதி கொண்டு வந்திருக்கிறேன். எஜிப்டுக்கு எத்தியோப்பியாவுக்கு நடுவுல அமைதி கொண்டு வந்திருக்கிறேன். அது கூடவே இந்த மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் ஒருத்தவங்க மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு யுனைட்டிய கொண்டு வந்து ஆபிரகாம் அக்கார்ட்ஸ்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட வச்சனே. இதெல்லாம் காலத்துக்கு பேசும் தெரியுமா? அது கூட பரவாயில்ல. ரஷ்யா உக்ரைனுக்கு என்ன எஃபோர்ட் போட்டிருக்கேன். இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் யாருக்காவது கண்ணுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தான் நோபல் பீஸ் பிரைஸ் அவார்டு கொடுத்துருவாங்களா? இது ஒன்னொன்னு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆயிருக்கும். இந்த நோபல் பீஸ் பிரைஸுக்காக தான் இன்ன தூரம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கதறாரே. தயவு செஞ்சு கொடுத்துருங்கப்பா. தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அவருக்கு ஒரு மெடல் தானே வேணும், கொடுத்துருங்க. இன்னும் என்னென்னலாம் கேட்கிறாரா, தயவு செஞ்சு இந்தாங்க அவார்டுன்னு எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு ஒரு ஒரு அவார்டை கொடுத்துருங்கப்பா. கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு சிவனே இருந்துருவார் போல தெரியுதே அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் அதுதான் இங்க மேட்ரு, அதுதான் எனக்கு முக்கியமும் கூட அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. இத்தனை பண்ணனே எனக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேட்கிறாரு. அதுதான் வேணும்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்கப்பா. நம்மளும் பரிந்துரை பண்ணலாம். பாகிஸ்தான் பண்ணாங்களே அது போல நம்மளும் பண்ணிடலாம். தயவு செஞ்சு எல்லா நாடுகளும் அமைதியா இருப்பாங்க இல்லையா? ட்ரம்ப் அவர்களோட மேற்பார்வையோட அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு கேட்கிறாரு அமெரிக்காவோட அதிபர். நோபல் பீஸ் பிரைஸ்காரங்க வந்து பீஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா என்ன ஏதுங்கிறது பார்த்தலாம். அடுத்தது அமெரிக்கா, நீ மட்டும் ஈரானை தொட்ட கெட்ட பாத்துக்க. நாங்க இந்த பாபெல் மண்டை ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், இல்ல செங்கடலா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயும் அமெரிக்காவோட மிலிட்டரியா இருக்கட்டும், இல்ல கார்கோவா இருக்கட்டும், பொதுமக்கள் இந்த சிவிலியன் மெர்ச்சன்ட் வெசல்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் அடிப்போம். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவோம். ஈரானை நீங்க மட்டும் தொட்ட கெட்ட அப்படிங்கிற மிரட்டல்கள் யமன் ஹவுதிஸ் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பல நாடுகளுக்கு ஏத்து களமிறங்கிறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும். ஒன்ஸ் அமெரிக்கா ஈரானை தொட்டுட்டாங்க அப்படின்னா ஈரானுக்குள்ள ப்ராக்சி வர மாறிடும். பல சூப்பர் பவர்ஸும் ஃபண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லேஸ்ல விட்டு கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால கூட பிரிட்டிஷோட மிலிட்டரி பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டன், சைப்ரஸ் இந்த பகுதியிலேருந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை அலர்ட்லையும் அங்கேருந்து ரீப்ளேஸ் அங்கேருந்து எடுத்து பத்திரமான இடங்களுக்கு கொண்டு போறதுக்கான வேலைகளையும் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஈரான் ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னா ஹெவியான இழப்புகள் ஏற்படும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சவுதியோட சாப 2000 ஏவாக்ஸ் இருக்கு இல்லையா? 2000ங்கிறது அதோட வெர்ஷன். ஸோ 2000 ஏவாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட பார்டர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உளவு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பந்தம். இந்த உளவு வேலையெல்லாம் பாக்குறதுனால சொல்ல வரேன். இந்த F-35B ரக வேரியன்ட் நேவல் வேரியன்ட் தான். இந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓசன் ரீஜன்ல வந்து ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க யூகேவோட ஏர் கேரியர்.
ஸோ அப்படி ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது இது காத்தடிச்சு கொஞ்சம் கோளாறாகி போச்சுங்க. நாங்க எமர்ஜென்சியா லேண்டிங் பண்ணிக்கலாமா அப்படிங்கவுல, ஜூன் 14 வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆச்சு. இந்த பிரிட்டனோட F-35B. லேண்ட் ஆச்சு. முதல்ல ஒரு டீம் வந்தாங்க. எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. அதுவும் பாருங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல, சிவிலியன் ஏர்போர்ட்ல வந்து டச் டவுன் பண்ணிக்கிறாங்க. மிலிட்டரி ஏர்போர்ட்ல நல்ல வேளை உள்ள. சிவிலியன் ஏர்போர்ட்ல தான் விடுவோம்னு சொல்லி விட்டுட்டோம். இதெல்லாம் நல்ல வேளை அப்பவே தெரிஞ்சது. நல்ல வேளை சிவிலியன் ஏர்போர்ட்ல விட்டோம். ஏன்னா முதல்ல ஒரு டீம் வந்தாங்க. சரிப்பட்டு வரல. அடுத்து ஒரு 30 பேர் கொண்ட ஒரு டீம் வந்துக்கிறாங்க. என்னங்க யூகேங்க என்ன மிலிட்டரி பேஸ் வச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னு கூட கேள்வி இருக்காது. ஒரு ஃபிளைட் ரெடி பண்றதுக்கு பேட்சா ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம்ல இறங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த F-35 கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு 100, 150 பேர் கிட்ட ஆயிடுவாங்க. நாங்க இங்கே இருந்துட்டுங்களா இதை எடுத்துட்டு போற வரைக்கும் அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இந்த பிரிட்டன் தரப்புல இருந்து உள்ள விட்டுட்டோம்னா அப்புறம் வெளியே அனுப்புறது கஷ்டமா போயிருமப்பா அப்படிங்கிறது போல பலர் தரப்பு வந்து கதறல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா நம்ம ஹேங்கர் தரோம். கொண்டு போய் வச்சு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல கொட்டகைய போட்டு தரோம். கொண்டு போய் வச்சுக்க. நான் வேணா உதவுறேன். தயவு செஞ்சு தூக்கிட்டு போய் தொலை அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்த்தாச்சு. இல்ல அதெல்லாம் முடியாது. யாரும் இது பக்கத்துல வரக்கூடாது. யாரும் பாத்துறக்கூடாது அப்படிங்கிற அரிய வகை பொக்கிஷம் இல்லையா? ஸோ அதனால இப்ப வரைக்கும் யாரையும் அண்ட விடாம அவங்களே வச்சு ரெடி பண்ணுவோம்னு ஒரு 30, 40 பேர்த்துக்கிட்ட வந்து 2 டீமா வந்து உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விமானத்தை சரி செஞ்சு எடுத்துட்டு போன மாதிரியான ஒரு சூழல் இல்ல. ஸோ இதுதான் F-35யோட நிலைமை. ஸோ இதை நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூகே வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க கெட்டு போச்சுன்னா வேஸ்ட் தெரியுமா? சுத்த வேஸ்ட். இதெல்லாம் வாங்கிடாது அப்படிங்கிறது போல சொல்லி காட்டுறதுக்காக இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாங்களா என்ன இருங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது தூக்கிட்டு போறாங்களா இல்ல இதையும் கொண்டு வந்து இங்க வச்சு இதை பேஸா மாத்திட்டு போறாங்களா என்ன நடக்க போன்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிட்டா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.